பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். பலருமே ஆவலோட எதிர்பார்த்திருந்த மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் மீரான் பாய் அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி தான் பார்க்க போறோம். அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜி அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா ஜி? நல்லா இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். ஜி இப்போ போன தடவை உங்களோட ஒரு இன்டர்வியூ போட்டிருந்தோம். ஆமா பல ஜி. மக்களுமே ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப பார்த்துட்டு நல்லா வைரலா போச்சு அந்த வீடியோ. பெரிய நானும் அளவுல பார்த்தேன். மக்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்தாங்க. பார்த்தா எல்லாரும் கேட்டாங்க என்கிட்ட. அந்த பேட்டி டிவி வீடியோ நல்லா இருந்துச்சு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதுல நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆ. இப்போ அதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த சுய இன்பம் பழக்கம், இந்த ஆமா, சுய இன்பம் பழக்கத்தால மனிதர்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. இதனால தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? சுய இன்பம்னாலே ஒரு பிரச்சனை தான் ஜி. அதுல என்ன பிரச்சனை எல்லாம் வேண்டாம். அதை பத்தி சொல்லணும்னா நமக்கு இந்த வீடியோ பத்தாது. யூடியூப்ல இருக்கக்கூடிய மொத்தம் அவன்கிட்ட இருக்குல்ல அத்தனை ஸ்டோரேஜ் காலியாயிடும். அவ்வளவு சொல்லலாம். குறிப்பா முக்கியமான விஷயம் நான் சில விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ஒரு பான் வீடியோஸ் பார்த்து இன்னைக்கு சுய இன்பம் தான் இன்னைக்கு நேச்சுரலா இருக்கு. அதாவது ஒரு காலத்துல இருந்துச்சு சுய இன்பம் அப்படின்னா நினைப்புல தான் பண்ண முடியும். இல்லை டிவியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆபாச காட்சிகளை பார்த்து பண்ணுவாங்க. அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கூட்டமாக இருந்தால் பண்ண முடியாது. தனிமையில் மட்டும் தான் நடக்கும். ஏன்னா வீட்டுக்கு ஒரு டிவி தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தர் கையிலையும் மொபைல் வந்துருச்சு. சாதாரணமாக இன்னைக்கு உள்ள போயிடலாம் அந்த வெப்சைட்டுக்குள்ள. அப்படி ஆயிடுச்சு. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ஒருத்தர் சுய இன்பம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவங்களுடைய மேல் உறுப்பு கீழ் உறுப்பு பெண்ணை பார்த்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா இதை சாதிச்சிடலாம்னு நினச்சிட்டு கல்யாணம்னு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு மனைவி கிட்ட அதுதான் இருக்கும். எதை பார்த்தானோ அது நேச்சுரலாக இப்போ ரியாலிட்டியில் அனுபவிக்க போகிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் மூளையில் ஓவராக லோடாக இருக்கும். இங்கே ரியாலிட்டியில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் கூட ஒரு காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. அதில் மனைவி கையை மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் கேட்பாங்க. இத்தனை லவ் மேரேஜ் பண்ணவங்க தம்பதி தான். அவங்க கேட்பாங்க என் கையில் என்ன கேட்பாங்க மனைவி. அவர் சொல்லுவார் வைர மோதிரம் தங்க மோதிரம்னுவார். இல்லைன்னுவாங்க. திறந்து காட்டி இது நேரத்தில் இது முக்கியமாக தேவையானோன்னா அவங்க திறந்து காட்டும்போது 10 காசு இருக்கும். இவ்வளோ தானான்னுவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க நீ இவ்வளோ நாள் எனக்கு காலேஜ் இருக்கும்போது இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தேன். இப்போ நான் எல்லாத்தையும் முன்னாடி என்ன செய்ய போகிறேன், என்னை நான் முழுமையாக காட்ட போகிறேன். இப்போ நீ இவ்வளோ தானா அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு முக்கியமான காரணம் இந்த பான் வீடியோ சொல்லலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆண்மகன் தன் மனைவி இருக்கும் இதனால என்ன விளைவு ஏற்படுதுன்னா மனைவி இருக்கும்போதே இவர் எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில கூட இவர் கைப்பழக்கத்தில் தான் அதிகமாக இருக்கார். இது கிட்டத்தட்ட 60% ஆண்கள் திருமணமான ஆண்கள் இந்த தப்பை செய்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ரிசர்ச் சர்வே சொல்லுது. அப்படின்னா எவ்வளோ மோசமான யோசிச்சு பாருங்க. இது போக உங்களுக்கு சைஸ் குறைஞ்சிரும், குழந்தையின்மை பிரச்சனை, அதாவது மொட்டிலிட்டி ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டி இருந்தால் தான் அந்த குழந்தை அந்த நீந்துதல் சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் ஸ்பேம் கவுண்டிங். இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன ஆகும்னா பாதிக்கப்படும். அவருக்கு ஒரு நேச்சுரலான செக்ஸை ஒரு சந்தோஷமான ஒரு தாம்பத்தியத்தை அவருக்கு கிடைக்காது. இன்னொரு அவர் மனைவிக்கு நம்பி அந்த பொண்ணுக்கு ஒரு முழுமையான ஒரு உச்சகட்டத்தை கொடுக்க முடியாம ஒரு பலகீனமான ஒரு ஆண்மகனாகவே வாழ்க்கையை கடத்துவார் இவர். சரி, இப்போ இந்த சுய இன்ப பழக்கத்தால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவருக்கு உங்களுடைய மிஸ்டர் பெர்ஃபெக்ட் ப்ராடக்டால ஏதாவது தீர்வு வச்சிருக்கீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குன்னு ஒரு ஆயில் ஒன்று கொடுக்குறோம். நம்ம ப்ராடக்டே போதும். ஒரு மண்டலம் வாங்கினா ஒரு ஆயில் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா மூலிகை எண்ணெய். அது குறிப்பாகவே இந்த சுய இன்பத்தினால சுருங்கி போயிருக்கும்ல. அப்புறம் சில பேர் நோயில் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் அதிகமாக சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால சுருங்கி இருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆயில் ஒன்று எக்ஸ்ட்ராவே கொடுக்குறோம். ஒரு மண்டலம் வாங்க ஒரு ஆயில் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்கும். கிட்டத்தட்ட தனியாக வாங்கினா 3000 வரும். அதை ஃப்ரீயாக கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய சக்ஸஸ் ரேட்டே கொடுத்துருக்கோம். நம்ம சுய இன்பத்தை குறைச்சிக்கோ அப்படின்னா இன்னைக்கு குறைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. அதாவது மதுவை அருந்துங்கள் மதுவை அருந்தாதீங்கள் 2 தான். சுய இன்பத்தை செய்யுங்க செய்யாதீங்க 2 தான். குறைச்சிங்கன்னா குறையாது. நம்ம சொல்றது என்னன்னா முடிஞ்ச அளவு உங்க மனைவியை திருப்திப்படுத்தி ஒரு முச்சகட்டமான ஒரு தாம்பத்தியத்தை மனைவி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சுருண்டு நீங்க அந்த காட்சியை பார்த்து உங்களுக்கு அதிகமான உணர்ச்சி கிடைக்கும் போது கண்டிப்பா அந்த ஆண் மகனுக்கு சுய இன்பத்து மேல விருப்பமே வராது. முழுமையான உச்சக்கட்ட தாம்பத்தியத்தை அடையாதவங்க தான் சுய இன்பத்துல ஒரு இன்பத்தை தேடுவாங்க. ஏன்னா அது பேர் இன்பம்னு வருதுல்ல. இன்பம் ஒரு இடத்துல கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இடத்துல தேடுவோம். இங்க தேடுற இடத்துல சுய இன்பம் இருக்கே ஒழிய நேச்சுரல் செக்ஸ் மனைவி கூட செய்யறதுதான். சரிங்க ஜி. அதே மாதிரி இப்ப இந்த மது பழக்கத்தால என்ன பாதிப்புகள்? ஏன்னா இப்போ போதை கலாச்சாரம் பெரிய அளவுல பெருகி போச்சு. கண்டிப்பா. அதனால இதனால உடல் ரீதியா பல பாதிப்புகள் ஏற்படும் கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பா. தாம்பத்திய வாழ்க்கையில இந்த மது போதை இதனால தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? அப்படி பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கு உங்க மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ல தீர்வு வச்சிருக்கீங்களா? மதுன்னு எடுத்துட்டீங்க எல்லாமே. நீங்க செயின் ஸ்மோக்கர் சிகரெட் அடிக்கிறதா இருக்கட்டும், போயில பல அந்த டொபாக்கோ யூஸ் பண்றவங்க, மது அருந்தம் யார், நீங்க கஞ்சா என்ன பழக்கம் அவங்கள்ட்ட இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்களால ஒரு சந்தோஷமான தாம்பத்தியத்தை மனைவிக்கு கொடுக்கறதுல ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஏன் அவங்க நரம்புகள் எப்பவுமே பலகீனமாகவே இருக்கும். பலகீனமான நரம்பை வச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணை பார்த்தாலோ ஒரு பொண்ணு நம்மளை தொட்டாலோ இன்னும் தொடரணும்னு நினைச்சாலோ நம்ம மைண்டு தான் நினைக்குது. எப்படி நம்ம ஆண் உறுப்பு எரெக்ஷன் ஆகுது, டெம்பர் ஆகுது அப்படின்னா அது ஒரு முழு உடலுடைய நரம்புகளுடைய கோர்வையுடைய முடிச்சு தான் நம்மளுடைய ஆண் உறுப்பு மொட்டு. அந்த மொட்டு இருக்குல்ல, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அதுதான் முழு உடம்புல எல்லா நரம்பும் அங்கே ஜாயிண்ட் ஆகுது. அதனால எங்க நீங்க எதை யோசிச்சாலும் செஞ்சாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அது எரெக்ஷன் டெம்பர் ஆயிடும்.
நீங்கள் சில நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஆகும், கனவுல கூட ஆகும். ஏன்னா அது நரம்புகளுடைய ஒரு பெரிய சக்தி வந்து அங்கே இருக்குது. அப்போ நரம்பு பலகீனப்படுத்திட்டு ஒரு நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய அந்த எரெக்ஷன் அவருக்கு எப்படி கிடைக்கும்? அதாவது இவருக்கு வந்து ஒரு பொசிஷனில் மட்டும்தான் பண்ண முடியும். மேலே இவர் இருப்பார், கீழே மனைவி இருப்பாங்க. ஏன்னா அப்போ பெண்டானா கூட உள்ளே போகும், இன்டர் பண்ண முடியும். நீங்கள் மற்ற நிலைமையில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவர் உதாரணத்துக்கு இது கல்யாணத்துக்கு ஒரு மழை திங்கி இருக்கும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். மனைவி வந்து நம்மளுடைய விவசாய நிலம்னு இறைவனே சொல்கிறான், எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் சொல்கிறான். அப்படி அதெல்லாம் நினைக்கிற ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வரும்போது இந்த மது அருந்துற பழக்கத்தில் ஒரு கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. என்ன பண்ணுவார்னா, பெரிய எரெக்ஷன் இல்லாத காரணமாக எல்லா பொசிஷன்லையும் பண்ண முடியாது, மனைவிக்கு உச்சக்கட்டத்தை கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் மேலே நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டி நல்லா மிஸ் ஆகும். அப்புறம் வந்து ஸ்பெர்ம் கவுண்டிங்கில் பெரிய பாதிப்பு ஏற்படும், இவர் குழந்தை கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம ப்ராடக்ட் மூலியமாக நீங்கள் கேட்ட கேள்வி, நம்ம ப்ராடக்ட் மூலியமாக ரீசனாக நேற்று, இப்போ இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி நேற்று ஆகஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்ட ஒருத்தவங்களுக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்காது, இனிமேல் ஐவிஎஃப் தான் அப்படின்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டுக்கு 1.5 பாட்டில் தான் சாப்பிட்ருக்காரு. ஒரு மண்டலம் வாங்கி அவருக்கு குழந்தை பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷம். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுறேன், நான் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்காரு, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஸ்பேமே இல்லைன்னு சொல்லுவாங்க. 44.5 மில்லியனுக்கு கீழே இருந்தால் அசூஸ்பேமியான்னு சொல்லுவாங்க. கம்மியாக இருக்கிறவங்க ஜீரோ கவுண்டிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் மூலிமா ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போதை பழக்கத்தை விடுறது ஒரு ஆண் மகனுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா சொல்லுவாங்களா, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. எதுக்கு போட்டிருக்காங்க? வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. நாட்டுக்கு கேடுனா பரவாயில்ல, இப்போ நாட்டுக்கு பார்த்தா லாபம் தான். ஆனால் வீட்டுக்கு அந்த கேடு இருந்துட்டு தான் இருக்குது. இவருக்கு கேடு, மது அருந்துபவருக்கு கேடுன்னு போட வேண்டியதானே? அப்படி இல்லை. வீட்டுக்கு கேடு அப்படிங்கிறது வெறும் வருமான குறைவு மட்டும் கிடையாது, வெறும் காசு செலவாகிறது மட்டும் கிடையாது. அந்த மனைவியை நம்பி வந்த அந்த பொம்பளைக்கு நல்ல வாழ்க்கையை ஒரு நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்கவே முடியாது. இதனால இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைலாம் வருதுல்ல, அதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்பு, அது இதெல்லாம் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடிகாரர்கள், அதாவது மது அருந்துபவர்கள். ஏன்னா குடிகாரர்கள் சொன்னால் அது வேறு இன்னைக்கு பெரிய பிரச்சனை. என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, மது பிரியர்களுக்கு வந்து நிச்சயமாக அவங்க தான் இந்த பாதிப்பு அதிகமாக இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் அதிகமாக சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஃபேக்ட் செக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பிரச்சனை எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குடும்பங்களில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஏழைகளும் சரி பணக்காரங்களும் சரி, தயவு செய்து வந்து அந்த பழக்கத்தை விடுறது ரொம்ப நல்லது. சரிங்க. இப்போ அவங்களுடைய போன இன்டர்வியூ அதுல நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இது நல்ல ஒரு செக்ஸ் எஜுகேஷனாவே இருக்குது, அவருமே பேச தயங்குற விஷயத்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்கோ இல்ல பல காலமா ரொம்ப வருஷமா தம்பதிகளா இருக்கிறவங்களுக்கோ சுத்தத்தை பத்தி ஒரு புரிதல் இல்லாம இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க வேற ரொம்ப ரொம்ப சொல்லப்போனா அதுல வந்து ஏன் கவனம் செலுத்தாம இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. எங்களுக்கு வர ஒரு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்களும் எங்கள்கிட்ட பேசுறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினசரி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கால்ஸ் வருது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்கள பல லட்சம் பேர் எங்கள்கிட்ட வந்து பேசிட்டாங்கன்னே சொல்லலாம். எங்களுக்கு ஒரு அவேர்னஸே வந்திருக்கு எங்கள் வீடியோவில், எங்கள் கம்பெனி மூலியமா. மக்கள் வந்து இது வந்து ரகசியம், இது வந்து ப்ரைவசி, வெக்கம் அதெல்லாம் விட்டு எனக்கு இது தேவை, ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் எப்படி உணவு, தண்ணி, பொம்பளைங்களுக்கு எப்படி நகை, ட்ரெஸ்ஸு, இடம், இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு தாம்பத்தியமும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பல வீடியோ பார்த்தவங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இதுக்கான புரிதலுக்கான வீடியோஸ் போட்டு தான் இருக்கிறாங்க பல பேர், நல்லாவே வந்திருக்கு. அதனால் அவங்க வந்து கேட்குறாங்க. அந்த நிலைமையில் நாங்கள் பார்க்கும்போது அந்த கொஸ்டினில் முக்கியமான கொஸ்டின் அவங்க திருப்தி அடையாமல் இருக்கிறது. அதாவது நீண்ட நேர தாம்பத்தியத்தில் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கொடுக்குற அளவுக்கு சக்தி இருந்தாலும் அவருடைய சுத்த விஷயத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தத்தில் வந்து அப்படியே சிகரெட் அடிச்சுட்டு மது அடிச்சுட்டு அப்படியே வந்து முத்தம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அசர் தொழுகைக்கு பிறகு வீட்டுக்கு வருவாங்க மனைவி பார்க்க. வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் மிஸ்வாக் செஞ்சுட்டு தான் வருவாங்க. எப்போ வெளியே போனாலும் உள்ளவரும் மிஸ்வாக் செஞ்சுட்டு வருவாங்க. மனைவியை முத்தம் கொடுக்கும்போது வாய் சுத்தமாக முத்தம் கொடுப்பாங்க. இதுலேயும் அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதாவது காலையில் ப்ரஷ் பண்ணி நைட்டு ப்ரஷ் பண்ணுற பழக்கத்தில் இருக்க நம்ம, அது கூட சில பேர் ஒருத்தர் தான் 24 ஹவர்ஸ் விளம்பரம் போடுறான் அவன். அதை நம்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு என்னென்னமோ பண்ணிவிட்டு நைட்டு வந்து மனைவிட்ட முத்தம் கொடுக்குறாங்க. இது ஒன்று. இன்னொன்று, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாடி வளர்க்குறாங்க, இந்த பக்கமும். உண்மையில நிறைய பேர் அது இருக்கு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸில் வந்து தாடி மாதிரி வளர்த்துருக்காங்க. ப்ரைவேட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா முடி நிறைய வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பெண்ணுக்கு வந்து ஒரு அசூசை கொடுக்கக்கூடிய ஒரு, எப்படி உதாரணம் ஃபர்ஸ்ட் நைட்டில் எப்படி போகிறோம் ஜி, ஃபர்ஸ்ட் நைட்டில் எப்படி போவோம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்படியே அவளுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி அவன் உடம்பை காமிச்சல, அதே மாதிரி தான் ஒவ்வொரு இரவையும் தன் மனைவி கிட்ட கொடுக்குறவன் தான் ஒரு தகுதியான தாம்பத்தியத்தை கொடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் உச்சக்கட்டங்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து வெறும் இன்டர் கோர்ஸ்னால மட்டும் கிடையாது. அது ஒரு அழகான ஒரு தாம்பத்தியம், ஒரு புரிதல்,
ஒரு ஃபோர் பிளே, ஒரு முன் விளையாட்டு, அதுக்கு பிறகு வந்து ஒரு நீண்ட நேர ஒரு இன்டர் கோர்ஸு, அதுக்கு பிறகு அவங்க உச்சக்கட்டம் அடைய வச்சு ஒரு உச்சக்கட்டம் அடைகிறது, இது எல்லாமே வந்து சேர்ந்தாதான். இதுக்கு ஒரு முக்கியமான அவசியம் தான் சுத்தங்கிறது. அவங்களுடைய வாய் சுத்தமாக இருக்கணும், அவங்களோட உடம்பு சுத்தமாக இருக்கணும். இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு பார்த்தீங்கன்னா சில பேர் அதுவே பெண்ணுக்கு பிடிக்கும், இதுவரை கேட்டிருக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக மனைவி கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், ஆடை அணிவதை யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்கள் பொண்டாட்டிகிட்ட கேளுங்க, உங்கள் மனைவிகிட்ட கேளுங்க, என்ன ஆடை உனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன ட்ரெஸ் போட்டால் உனக்கு பிடிக்கும். இந்த ஆடை எடுக்க சொன்னால் நம்ம எடுக்க மாட்டோம், அது முக்கியம் வச்சாகணும். மற்ற ஸ்டைலாக இருக்க விஷயத்தில், அனுமதியாக இருக்க விஷயத்தில் தாராளமாக சூப்பராக இருக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தில் அப்படியே வேர்வையோட நான் சொல்லுவேன் அடிக்க வீடியோஸில் கூட, செக்ஸ் டேக் பாத் பிஃபோர் செக்ஸ். நீங்கள் வந்து குளிச்சுட்டு போங்க, நீங்கள் வேர்வையாக வரீங்க. ஒரு தடவை உங்ககிட்ட ஒரு வேர்வையான ஒரு விஷயத்த அவங்க பார்த்துட்டாங்க, ஒரு அசுசையான விஷயத்த, ஒரு ஸ்மெல்ல நுகர்ந்துட்டாங்கன்னா அவங்க செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும். இன்னைக்கு வந்து ரிசர்ச் அதான் சொல்லுது. இன்னைக்கு செக்ஸ் ஒரு பெண்ணு கூப்பிட்டா இன்னைக்கு வராங்களான்னு பாருங்களேன், யாரை கேட்டாலும் சண்டே வச்சுக்கலாம், குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்குது, தள்ளி போடுறாங்க பெண்கள். ஆனால் செக்ஸுங்கிறது எவ்வளோ அழகான விஷயம் அப்படின்னா, நீங்கள் எல்லா விஷயங்களையும் நம்ம முன்னோர்களை பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஏங்குவாங்க. கிட்டத்தட்ட 87% ஆண்கள் அந்த பெண்களோட ஏக்கத்தை குறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னைக்கு எங்களை மாதிரி கம்பெனி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இவ்வளோ உலகம் ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரு 5 வருஷத்தை ரீச் ஆகிருக்கோம், இத்தனை லட்சம் மக்கள் எங்களுக்கு வந்து இருக்காங்கன்னா என்ன காரணம்? நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்க. நான் இது முக்கியம், இந்த கொஸ்டினுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாகிடுச்சு, வியாபாரம் பண்ணுறாங்க, குழந்தை பிறப்பை வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. இது ரொம்ப தப்புங்க. இது உண்மை என்ன அப்படின்னா, ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க. 40 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டருங்கிறது சென்னையில் அங்கே இங்கே கடை அந்த மாதிரி யாராச்சும் சொன்னால் ஐயோ அப்படியா அதெல்லாம் தப்பாச்சேன்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தில் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குன்னு இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க, ஆண்கள்லையும் சரி பெண்கள்லையும் சரி. நல்ல தாம்பத்தியத்தோட புரிதல் இல்லாமல், தாம்பத்தியம் என்னன்னு தெரியாமல், சுத்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாமல், சுயன்பத்தில் பல இன்னைக்கு கேட்ட எல்லா கேள்வியிலையும் இன்னைக்கு 87% ஆண்கள் எல்லாம் நல்லா இருக்காருங்க, பெர்ஃபெக்டாக இருக்காருன்னா மனைவிக்கு வந்து செக்ஸை வந்து ஒரு உச்சக்கட்ட அடையாளம் கொடுக்கறது இல்லை. இதில் அவர் சொல்லிக்கிறது பெருமையாக வேற, எனக்கு 2 குழந்தை இருக்குது, 3 குழந்தை இருக்குது. நம்ம வர கால்ஸை வச்சு நான் சொல்கிறேன், பை எனக்குலாம் குழந்தை இருக்குது பை, எனக்கு பார்த்தா பேசுவாங்க. நீங்கள் மீரான் பை தானே இந்த பேட்டி டிவிலாம் வருவீங்களே, அப்படி பேசுவாங்க. அப்போ நான் கேட்பேன், நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்களா பாடணுன்னா, எனக்குலாம் குழந்தை இருக்குது. அதாவது வந்து குழந்தை கிடைக்கிறது வந்து தாம்பத்தியத்துடைய உச்சக்கட்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு முழுமையான தாம்பத்தியம் நான் பண்ணிட்டேன், ஏன்னா நான் வந்து ஒரு நல்ல தாம்பத்தியம் கொடுத்துட்டேன் என் மனைவிக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. தாம்பத்தியம்ங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஆல்ரெடி போன வீட்டில் சொல்லியிருப்பேன், சின்ன உறுப்பு இருக்கிறவங்க கூட குழந்தை பிறப்பை கொடுக்க முடியும். இந்த மாதிரி மது அருந்தினா கூட சில நேரம் குழந்தை பிறப்பை கொடுக்க முடியும். ஆனால் உச்சக்கட்டமான ஒரு தாம்பத்தியத்தை ஒரு கணவனால நீண்ட நேர தாம்பத்தியம் மூலியமாகவும், ஒரு ஃபோர் பிளே முன் விளையாட்டு மூலியமாகவும், அவங்கள வந்து உச்சக்கட்டம் அடையிறதுக்காக தூண்டுதல் மூலியமாகவும், இந்த மாதிரி சுத்தமான முறையில் ஒரு ஆஃப்டர் பாத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட சேர்றது மூலியமாக தான் அது அழகா நடக்கும். அழகா நடக்கக்கூடிய தாம்பத்தியம் மூலியமாக அழகான உலகத்தையே பார்க்க முடியும். அப்படிங்கிறது முன்னோர்கள் எல்லாருடைய வாக்குன்னே சொல்லலாம். நம்மளுடைய ப்ராடக்ட் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் வெறும் நோயாளிகளுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் இல்லைங்க. இது 100க்கு 100% எல்லா ஆண்களும் ஒரு சந்தோஷமான ஒரு உச்சகட்டமான நீண்ட நேர தாம்பத்தியத்தை அடையணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸை முழு உலகத்தை இந்த கம்பெனி ஆரம்பித்த ஒரு 5 வருஷத்துலேயே அடைஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட கல்யாணமான தம்பதிகளுக்கு 10 வருஷமா 15 வருஷமா 18 வருஷம் வரைக்கும் குழந்தை கிடைக்காதவங்க, இனிமேல் குழந்தை கிடைக்காது, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான், அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் சொன்னவங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் மூலியமாக 2000 தம்பதிகளுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் செக்ஸ் சம்மந்தப்பட்ட குழந்தையின்மை பிரச்சனையான ஏதாச்சும் உங்களுக்குள்ள கேள்வி இருக்குது, கேட்கறதுக்கு வைக்கப்படுறீங்க, யார்கிட்ட போய் கேட்கறது தெரியாமல் இருக்கீங்கன்னா தாராளமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. முழு செக்ஸ் பற்றின கவுன்சிலிங், அதே போல் வந்து குழந்தையின்மை பிரச்சனை அந்த கவுன்சிலிங் முழுமையாக கொடுக்கப்படும். உங்கள் ப்ரைவசி பாதுகாக்கப்படும். நம்மகிட்ட டாக்டர்ஸும் இருக்கிறாங்க, நீங்கள் நேரில் வந்து கூட கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.